துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த வருடம் எப்படி இருக்க போகுது? அஷ்டம குரு வந்தது உங்களுக்கு கஷ்டங்களை தந்திருக்கும். ஆனா பெருசா உங்களை ஒன்றும் பண்ணல. 3, 6, 8, 12 கூடியவர்கள் தனக்கு தங்களே பார்த்தாலோ சேர்ந்தாலோ தொட்டாலோ ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தப்பட்டாலோ அது ராஜயோகம். சனியை பார்த்தாலே வில்லன்னு மொத்தம் ஐயோ ரோக சனி வந்துருச்சு, உங்களுக்கு காலில் உடஞ்சிரும், எலும்பு உடஞ்சிரும், மூக்கு உடஞ்சிரும், இதெல்லாம் கேட்கறதுக்காக நம்ம ராஜ்புரன் பார்க்குறோம். சனிதான் யோகங்களை தரனா. இந்த பக்கம் பார்த்தா குரு 9ல் இருக்கார். ஓடி போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு. குருவை நம்பி ஊரை விட்டு கூட ஓடலாம். 12 உங்களுக்கு உண்மையிலே ரியல் எதிரி யாருன்னா சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது, 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது, 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு. பூர்வ ஜென்ம கர்மாக்கள் செய்த பழைய தவறுகளுக்கான தண்டனையை தரக்கூடிய கடவுளாக இருப்பார்கள். சர்ப்ப கிரகங்களுக்கு மட்டும் நீங்க சாந்தி பண்ணிட்டே இருக்கணும். ஆக துலாம் ராசிக்காரர்களுக்கு உடம்ப பார்த்துறதுனால உடல்ல இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாம் போகுது. குருவனுடைய வீட்டை சனி பார்க்கறதுனால லிவர், கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்க போறீங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இனி உங்க காட்டுல மழை. உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. அப்படி இப்படி வெயிட் பண்ணி கடைசியா தமிழ் புத்தாண்டு வந்தாச்சு. என்ன குருஜி சொல்றீங்க, தமிழ் புத்தாண்டு வந்தாச்சா? ஆமா, இப்பதான் நியூ இயர் முடிஞ்சாப்புல இருக்கு, அதுக்குள்ள தமிழ் புத்தாண்டு வந்தாச்சு. வருஷா நம்ம இதே தான் சொல்றோம். நியூ இயர் முடிஞ்சாப்புல இருக்கு, தமிழ் புத்தாண்டு வந்தாப்புல இருக்கு. அப்படி திரும்பி பார்த்தா ஜூன் ஆயிருது, அப்படி திரும்பி பார்த்தா அடுத்து நியூ இயர் வந்துருது. ஸோ எதுக்கு சொல்ல, நம்ம ஒருவேளை வேகமா போறோமா இல்ல காலம் நம்ம விட்டு வேகமா போயிட்டு இருக்கான்னு தெரியல. இந்த வருடம் ஒரு முக்கியத்துவமான வருடம். 3 பெயர்ச்சிகள் நடந்திருக்கக்கூடிய ஒரே வருடம். ஜோதிட உலகம்னு கிடையாதுங்க, ஒட்டுமொத்த உலகமே இந்த வருடத்தை உற்று பார்க்குது. காரணம் என்ன அப்படின்னா, சனி பயிற்சி இப்பதான் ஒரு பெரிய சர்ச்சைக்கு அப்புறம் வாக்கியமா திருக்கணுமா, அப்படியா இப்படியெல்லாம் நடந்து முடிஞ்சு மார்ச் 29 சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போயிட்டார். அதை பத்திலாம் நிறைய விஷயங்கள், நிறைய பேருக்கு அஷ்டம சனி, அப்ப கடகராசிக்காரங்கெல்லாம் கண்ணீர் விட்டுட்டு இருந்தவங்கலாம் இப்ப கடவுள்கிட்ட வேண்டிட்டு ஐயா சாமி தேங்க்யூ. ஸோ இது மாதிரி 7 சனி முடிஞ்செல்லாம் மகர ராசிக்காரங்களாம் 7 சனி முடிஞ்சு போச்சு, ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது இப்போதான் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் குரு வரார், அதுக்கப்புறம் ராகு வரார். இப்போதான் சனி வந்திருக்கார், அடுத்து குரு வரார். ஆக மொத்தம் மே மாதம் வரைக்கும் எங்களை பிஸியாகவே வச்சிருப்பீங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம பேச போகிற தமிழ் புத்தாண்டு பலன்களில் இந்த 3 பெயர்ச்சிகளையும் இன்க்ளூட் பண்ணி ஒரே பதிவாக சொல்ல போகிறோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களை. லங்ஸை தனியாக பார்க்கும் பொழுது இதனுடைய ரிப்போர்ட் வேற, ஹார்ட் தனியாக பார்க்கும்போது ரிப்போர்ட் வேற, கிட்னி தனியாக பார்க்கும்போது ரிப்போர்ட் வேற. ஆனால் ஒரே மாஸ்டர் ஹெல்த் செக்அப் எடுக்கும்போது உடம்பை பற்றிய தரோ ரிப்போர்ட் எப்படி உங்களுக்கு கிடைச்சிருதோ, சனி பயிற்சின்னு பார்க்கும்போது பலன்கள் மாறுபடுகிறது, குரு பயிற்சின்னு பார்க்கும்போது பலன்கள் மாறுபடுகிறது, ராகுகேது பயிற்சின்னு பார்த்தா பலன்கள் மாறுபடும். இப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது 3த்தையும் சேர்த்து ஒரே பயிற்சியாக ஒரே பலனாக நாம் தமிழ் புத்தாண்டு பார்க்கிறோம். நம்ம பக்தி இன்ஃபோ பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்ட விஸ்வரூபம் அடையக்கூடிய ஒரு சேனல்னா இந்த பக்தி இன்ஃபோ தான். எல்லாம் வல்ல எம்பெருமான் விஷ்ணுமாயா அருளாலே இந்த பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் நிறைய நல்ல விஷயங்களை தினமும் தாங்கி வருகிறது உங்களுக்கு சொல்ல. இதுல ஒரு முக்கியமான விஷயம், தொடர்ந்து உங்களோட பிரயாணிக்க போறேன். ஐ எம் ஷூர் ஒவ்வொரு நாள் காலையில் உங்களை இந்த சேனல் வழியாக சந்திக்க போறேன். உலகெங்கும் இருக்கும் ரசிகர்கள் எல்லாம் இதுல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த வருடம் சுக்கிர பகவான் உச்சம் பெற்று மீனத்தில் ரொம்ப நாள் டிராவல் பண்ண போறார். இந்த வருடம் ஒரு 3-4 மாதம். செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று ரொம்ப நாள் இருக்க போறார். ஏன் சார் நீச்சம் ஆகிறாரு, அது அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆனால் நீச்சம் ஆகிறார் என்ன. அப்போ குரு பகவான் சாமானிய மனிதனை அப்போ நிம்மதியாகவே இருக்க முடியாது அப்படின்னு கிடையாது. இதெல்லாம் வச்சு சொல்றதுக்கு தான் நம்ம இருக்கோம், அதுக்கு தான் நம்ம சேனல் இருக்கு. நீங்க தொடர்ந்து பார்த்தா போதும். ஸோ அவ்வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் யாரெல்லாம் குழந்தை பெற்றுக்க போறீங்க, யாருக்கெல்லாம் இல்லற வாழ்க்கை சந்தோஷமாக போகிறது, யாருக்கெல்லாம் திருமணமாக போகிறது, வெளிநாடு செல்ல போகிறது யாரு, யாருக்கெல்லாம் குபேர யோகம் கிடைக்க போகுது போன்ற விஷயங்கள்லாம் பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்த்து விடலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த வருடம் எப்படி இருக்க போகிறது? துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரையிலே 3-6 குரு பகவான் அவர் 8ஆம் வீட்டில் இருக்கிறார். அஷ்டம குரு. உலகத்திலேயே இந்த 2024 மாதிரி ஒரு ஹார்டஸ்ட் இயர் உங்களுக்கு கிடையாது. ஏன்னா அஷ்டம குரு வந்தது உங்களுக்கு கஷ்டங்களை தந்திருக்கும். ஆனா பெருசா உங்களை ஒன்றும் பண்ணல. 8ல் இருக்க குரு அப்பப்போ 7க்கு போயிட்டு வந்தார். 7ஆம் இடம் என்பது என்னன்னா திருமணஸ்தானம், விவாகத்தெல்லாம் பண்ணார். 8ல் இருக்கக்கூடிய குரு என்ன இருக்கிறார்னா அஷ்டம குருவாக இருக்கிறார். இப்போ குரு தரும் நற்பலன் என்னன்னா, இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த 2025 புத்தாண்டு பிறந்ததுக்கு அப்புறம் சனி 6ஆம் இடத்தில் இருக்கிறார். ரோக சனி எல்லாரும் சொல்றாங்க. சனி என்ன பண்றார்? ரோக சனி. ரோக சனினா வியாதி கடன் கஷ்டத்தை தரக்கூடிய சனி, அதான சொல்றாங்க. ரோக சனினா என்ன?
ஒவ்வொரு சனிக்கு ஒரு பேர் இருக்குது சார். இப்படி ஒவ்வொரு காருக்கும் ஒரு பேர் இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு சனிக்கு ஒரு பேர் இருக்குது. இது பேர் ரோக சனி. ரோகம்னா வியாதி, வியாதியை தரக்கூடிய சனி. அவர் எதோட கனெக்ட் ஆகிறாருன்னு பாருங்க. 6, 7, 8 பார்க்குறார் சனி 3ஆம் பார்வையா. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், ஜோதிட ரூல் சொல்லுது 3, 6, 8, 12 கூடியவர்கள் தனக்கு தங்களே பார்த்தாலோ சேர்ந்தாலோ தொட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தப்பட்டாலோ அது ராஜயோகம். 6ல் இருக்கக்கூடிய சனி 6, 7, 8 தொட்டுட்டார்ல, 8 தொட்ட உடனே ராஜயோகம் ஒரு கூட்டாக ஆரம்பிச்சிருச்சு. இது என்ன இது ஒரு சட்ட புத்தகம். இந்த சட்டத்தில் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்மளோட நம்ம வக்கீலுக்கு நிறைய புத்தி அதிகம். ஏன் சொல்லுங்கள்? அந்த சட்டத்தில் எந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணி உங்களை காப்பாற்றணும்னு அவருக்கு தெரியும். அக்கார்டிங் டு திஸ் லா, அந்த மாதிரி அக்கார்டிங் டு திஸ் லா சனி வந்து ஒர்க் ஆவார். 6, 7, 8 சட்டப்படி தான் எல்லாம் நடக்கும். அடுத்து 6ல் இருக்கக்கூடிய சனி 7ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கிறார். இப்போ 6க்கும் 12க்கும் கனெக்ஷன் வந்துருச்சு. இது ஒரு ராஜயோகம். அப்புறம் பாருங்க, 10ஆம் பார்வையாக சனி 3ஆம் இடத்தை பார்க்கிறார். சார், இதெல்லாம் மற்ற சேனல்களில் சொல்லப்படாத தகவல், நல்லா புரிஞ்சுக்கோங்க. சனியை பார்த்தாலே வில்லன்னு மொத்தம், ஐயோ ரோக சனி வந்துருச்சு, உங்களுக்கு காலில் உடஞ்சிரும், எலும்பு உடஞ்சிரும், மூக்கு உடஞ்சிரும், இதெல்லாம் கேட்கறதுக்காக நம்ம ராசி பலன் பார்க்குறோம். ராசி பலன் நம்ம நிறைய பேர் ராசி பலன் அது என்ன மற்றவங்க தெரியாது சார். ஏன் ராசி பலன் பார்க்குறதே ஸ்ட்ரெஸ் பஸ்டராக தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஒன்று. 2வது விஷயம் என்னென்னா, பல பேருக்கு நல்ல செய்தி சொல்லுவாருங்கிற நம்பிக்கையில் தான் பார்க்குறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இருக்கிற நல்லதை சொல்லணும். ஒருத்தர்கிட்ட 100 கெட்ட 99 கெட்ட பழக்கம் இருக்குது, ஒரு நல்ல பழக்கம் இருக்குது. அந்த ஒரு நல்ல பழக்கத்தை நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா 99 கெட்ட பழக்கமாக அவர் விட்டு போயிடும். ஆனால் 99 நல்ல பழக்கம் இருக்குது, ஒரே ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. அந்த ஒரே ஒரு கெட்ட பழக்கத்தை திருப்பி திருப்பி சொன்னீங்கன்னா 99 நல்ல பழக்கமும் போயிடும். எல்லாமே வாழ்க்கையை கொண்டாடுவதில் தான் இருக்கிறது. நான் மனிதர்களை கொண்டாடுபவன், முக்கியமாக உங்களை ரொம்ப கொண்டாடுறேன். காரணம் என்னென்னா, உங்களுக்கு தான் சனி பகவான் 3ஆம் இடத்தை 6ல் இருக்கும் சனி 3ஐ பார்த்து திரும்பவும் ராஜயோகம். உங்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணால் இப்போ நீங்கள் ஜெயிப்பீங்க. 6 கூடியவன் 8ல் பார்க்குறான், 8ஓட 12ஓட 3ஓட 3, 6, 8, 12 வந்துருச்சா, ராஜாதி ராஜ யோகம். 6ல் இருக்கக்கூடிய சனி அவ்வளோ யோகங்கள் தர. சனி தான் யோகங்கள் தரனா, இந்த பக்கம் பார்த்தா குரு 9ல் இருக்கார். ஓடி போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு. குருவை நம்பி ஊரை விட்டு கூட ஓடலாம். நான் ஏங்க ஊரை விட்டு ஓட போகிறேன்? ஊரை விட்டு கூட ஓடி வரலாம். குரு இருந்தால், குரு வந்து 9ஆம் வீட்டில் இருந்தார். அப்புறம் 12 உங்களுக்கு உண்மையிலே ரியல் எதிரி யாருன்னா, சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது, 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது, 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு. பூர்வ ஜென்ம கர்மாக்கள் செய்த பழைய தவறுகளுக்கான தண்டனையை தரக்கூடிய கடவுளாக இருப்பார்கள். சர்ப்ப கிரகங்களுக்கு மட்டும் நீங்கள் சாந்தி பண்ணிகிட்டே இருக்கணும். என்ன பண்ணணும்? இது போயிடணும், திருப்பாம்புபுரம் போயிடணும், கீழ்பெரும்பள்ளம் போகணும், இதெல்லாம் பார்த்துக்கணும். இந்த சர்ப்ப கிரகங்களால் உண்டாகக்கூடிய கெடுபலன்களை நீங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும். குரு பகவான் தரும் அற்புத பலனாக குரு 9லிருந்து உடம்பை பார்க்கிறார், அடுத்து 3ஐ பார்க்கிறார், அடுத்து 5ஐ பார்க்கிறார். 5ஆம் இடமாகப்பட்ட சொத்த பத்திரர் குரு. சொத்த பெருஞ்சொத்தை உண்டாக்குறார். இதெல்லாம் குரு தரும் நற்பலன்கள். ஆக துலாம் ராசிக்காரர்களுக்கு உடம்பை பார்த்துடுறதுனால உடலில் இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாம் போகுது. குருவனுடைய வீட்டை சனி பார்க்கறதுனால லிவர், கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். ரொம்ப சூப்பராக இருக்க போறீங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு. இனி உங்கள் காட்டில் மழை. தினமும் பக்தி இன்ஃபோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நானே தொடர்ந்து உங்களை சந்திக்க போகிறேன். உலகம் முழுக்க இருக்கிற ரசிகர்கள் எல்லாம் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணி இணையுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.